சோனியா, ஓ மேக்கப் செட் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? தேங்க்ஸ். ஸ்வீட்டார், இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? சோனியா, 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 என்ன விளையாடுற சோனியா? எங்க இருக்க? அசோக், நான் கிண்டில இருந்து பேசுறேன். கிண்டி? ஏன் போனை கட் பண்ற? சரி கேளு, நான் மேகசின்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். அதுல ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மையான ஆதாரத்தோட போட்டிருக்கு. நம்ம போய் அந்த ரைட்டரை பார்க்கணும். நம்ம வீட்டுல பார்த்தோம்ல அந்த போட்டோ பத்தி அவர்கிட்ட கேட்கணும். அசோக், 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 நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்னாச்சு அசோக்? கழுத்து வலி. எப்பல இருந்து? ஏன் என்கிட்ட சொல்லல? அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதனால இருக்கும். டோன்ட் டேக் இட் லைட்லி அபி. உடனே நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து வேலையை முடிப்போம். அவர் பேர் என்ன? மனு சர்மா. என்னுடைய பிரியமான யானைய நீ சாகடிக்க பார்க்கறியா? ஏன் ராணி மேல போர் தொடுத்தா இந்த நிலைமை தான்டா கண்ணா உனக்கு. செக் அங்க இனி நீங்க எப்படி தப்பிக்கலாம் மட்டும் யோசிங்க. அது வரைக்கும் வந்த விருந்தாளிங்க கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமா. நாங்க இந்த ஆர்டிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். கேளுங்க. இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதானா? இதான உங்க சந்தேகம்? நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். லிசன், நான் ஒரு ரைட்டர், சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டோஸ் ஏன் எனக்கு வருது? இதை பார்த்தா உங்களுக்கே புரியும். பாருங்க பாருங்க பாருங்க. அப்புறம் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். இப்போ கம்ப்யூட்டர் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். ஃபோட்டோஷாப்புங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி மாதிரி, அதாவது டபுள் எக்ஸ்போஷர், மாஸ்கிங், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த எல்லா ஃபோட்டோவும் பொய்யானதா? சிலதெல்லாம் உண்மையும் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் இதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. இப்போ நம்ம நார்மலா போட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுவோம். எடுத்த போட்டோவை உடனே பார்க்கணும்னா எந்த கேமரால பார்ப்போம்? யூ மீன் டிஜிட்டல் கேமராஸ், செல்போன் கேமராஸ், வீடியோ கேமராஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட்.
ஐ மீன் போலோராய்ட் கேமரா. போட்டோ பேப்பரை உள்ள வைக்கணும், லாக் பண்ணணும், கிளிக் பண்ணணும், டக்குன்னு போட்டோ முன்னாடி வரும். நீங்க பாக்குற இந்த போட்டோஸ் அப்படி எடுக்கப்பட்டது தான். நோ சீட்டிங். சோனியா, பயப்படாதீங்க. அது என்னோட அப்பா, லேட் மிஸ்டர் எல்கே சர்மா. எப்பவும் என் தலையில ஏறி உட்காருவாரு. ஆனா விளையாடும் போது இந்த சேர்ல உட்காருவாரு. வணக்கம்ப்பா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆத்மாவும் தப்பானது கிடையாது. அதனாலதான் இந்த போட்டோஸ் என்னை யோசிக்க வச்சு இந்த புக்ஸை எழுத வச்சது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டமே இருக்கு. அவங்களும் இதை உண்மை நம்புறாங்க. ஆனா இந்த ஆத்மாக்கள்லாம் ஏன் இப்படி அலையுது? ஆத்மாக்கள்லாம் அலையறது இல்ல, நாம தான் அதை வெளியே கொண்டு வரோம். நமக்கு துணையா இந்த காந்த மாதிரி நீங்க முழு நம்பிக்கை வச்சு விருப்பப்பட்ட ஆவிய கூப்பிட்டா வரும். ப்ளூடூத் வழியா கூட. ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க யார் மனசையாவது காயப்படுத்தி உங்களால மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்கள கூட இருக்கலாம். உங்களால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும், அதுக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டோவை பாருங்க. என்ன சார், மாடல்ஸ் ரெடியா இருக்காங்க போட்டோ ஷூட்காக. அதை சொல்ல வேண்டியதானே? நீ போய் லென்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் அப்படியே பேக் ட்ராப்பை அரேஞ்ச் பண்ணுற. சரிங்க சார். போறேன் சார். அதை பேன் பண்ணு. ஆ, இந்த பக்கம். ஓகே. அசோக், என்ன பண்ற? Nothing, I'm okay. Fine. Yeah, you ready? Yeah. All right, babes, go for it. Yeah? Yep. Superb. Smile. Ready now? Smile. Freeze! Yeah, hold it, hold it, hold it. அலிபாய்ட்ட கொடுத்து சீக்கிரம் டால் பண்ணி கொடுக்க சொல்லு. ஓகே? ஓகே சார்.
எங்க இருக்க? யாரு? யாரு? எக்ஸ்ரே அப்புறம் ஸ்கேன் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஏன் இந்த கழுத்து வலி இருக்கு? ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாரு, அதில் மசில்ஸ் பிடிச்சிருக்கலாம். டோன்ட் வரி, நான் சில பெயின் கில்லர்ஸ்லாம் எழுதி தரேன், அது சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸியாக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ பியர்லாம் ஜாஸ்தி குடிக்கிறீங்களோ? இல்லையா? ஏன்? இல்லை, இப்போ ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். அப்படியா? ஆமாம், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே. டாக்டர், இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா? ஆமாம், எப்பவும் 120 கிலோ குடம் குடமா குடிச்சா கூட இவ்வளவு வெயிட் வராதே. என் ரூம்ல இருக்க வெயிட் மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, உடனே செக் பண்ணுங்க. சாரி அசோக், ஏ டாக்டர் சொன்னாரு கழுத்து வலிக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு. நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்ல. டாக்டர்ஸ்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சோனியா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? போலாமா?